Question number 15. Derive MGF of binomial distribution. So MGF நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த moment generating function. MGF வந்து பைனாமியலுக்கும் இருக்கும் பாய்சானுக்கும் இருக்கும். இது வழியாவும் நம்ம மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா MGF கண்டுபிடிச்சி மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியஸ்ட் மெத்தட். ஏன்னா ஒன்ஸ் MGFும் படிச்ச மாதிரி இருக்கும், மீன் அண்ட் வேரியன்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும். இதுல நமக்கு வெறும் MGF கேட்டதுனால அதை மட்டும் தான் டிரைவ் பண்ண போறோம், மீன் அண்ட் வேரியன்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டிரைவ் பண்ணலாமா? எப்படி டிரைவ் பண்ணுறது? த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எழுதணும். த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் தட் இஸ் p of x ஓட வேல்யூ ncx p power x q power n minus x. இது இதோட p of x. இப்போ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா mx of t கண்டுபிடிக்கணும். mx of tன்றது சம்மேஷன் x equal to 0லேருந்து n e power tx into p of x. இந்த p of x தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட p of x. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த p of x கொண்டு வந்து கீழே இருக்கிற அந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சம்மேஷன் x equal to 0 n e power tx p of x இருக்கிற இடத்துல ncx p power x q power n minus x. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதில் எனக்கு சம்மேஷன் x equal to 0லேருந்து n, இந்த ncxை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து எழுதுறேன். அண்ட் இங்கே இருக்கிற இந்த டேர்ம் பாருங்க, இதுலேயும் பவரில் ஒரு x இருக்கு, இங்கேயும் பவரில் ஒரு x இருக்கு. அது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் எழுதிக்கலாமா? e பவர் tx p பவர் x. இந்த qக்கு வந்து n மைனஸ் எக்ஸ் இருக்கு. இந்த மைனஸ் எக்ஸை வந்து நம்ம சேர்க்க மாட்டோம், பவர் எக்ஸை மட்டும் நம்ம இப்போ கிளப் பண்ண போறோம். ஸோ கிட்ட கொண்டு வந்து எழுதின இந்த ரெண்டு டேர்மையும் ஒரே டேர்மா மாற்ற போறோம். எப்படி அப்படின்னா பவர் எக்ஸை வந்து காமனா வெளியில எடுக்க போறோம். ஸோ பவர் எக்ஸை காமனா எடுக்கிறதுனா எப்படி? சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து n ncx எக்ஸை வெளியில் எடுக்கிறோம்னா எக்ஸ் இல்லாமல் இது இ பவர் டி. இங்கே பியில் எக்ஸ் எடுத்துட்டா இது வெறும் பி ஹோல் பவர் எக்ஸ்ன்னு எழுதிடலாமா? q பவர் n மைனஸ் எக்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சேம் பவரை சேர்த்து எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தா என்ன வரும்னு பாருங்க. 0ன்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு என்சி 0, e power t p power 0 q power n minus 0. இது வந்து நான் x இருந்த இடத்துலலாம் 0 கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இப்போ 1 கொடுக்க போகிறோம், nc 1 e power t p power 1 q power n minus 1. இதே மாதிரி 2 கொடுக்கலாமா? nc 2 e power t p powerல 2 q power n minus 2 and so on. லாஸ்ட் டேர்மா n கொடுத்தோம்னா ncn e power t p whole power n q power n minus n. இப்படி ஒரு டேர்ம் வந்து நமக்கு ஃப்ரேம் ஆகும். இதுவும் நமக்கு ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 0 1 2 3 அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எனி வேல்யூ பவர் 0 அப்படின்றது என்னவாயிடும்? 1ன்னு வந்துடும். அப்போ இதோட வேல்யூ 1. அதே மாதிரி வேற எங்கேயும் இல்லை, இங்கே இருக்கு லாஸ்ட்ல. இது வந்து எனி வேல்யூ பவர் 0, பவர் 0னாலே அது 1. இப்போ திருப்பி சிம்பிளிஃபை பண்ணுவோமா? nc 0 அப்படின்றது வந்து 1 தான். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் வெறும் q பவர் n தான் இருக்கு. செகண்ட் டேர்மில் nc 1 e பவர் t p பவர் 1 q பவர் n மைனஸ் 1. நெக்ஸ்ட் டேர்மில் nc 2 e பவர் t p ஹோல் பவர் 2 q பவர் n minus 2 and so on. லாஸ்ட் டேர்ம் ncn e பவர் t p பவர் n மட்டும்தான் இருக்கு.
இது வந்து ஒரு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு. பாருங்க, q அப்படின்ற டேர்ம் வந்து பவர் nல ஆரம்பிச்சு n-1 n-2ன்னு குறைஞ்சிக்கிட்டே வந்து லாஸ்ட் டேர்ம் வரும்போது q டேர்மே இல்லை. அதுவே p டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இல்லை, ஆனா அடுத்த டேர்ம்ல இருந்து அந்த டேர்ம் பவர் 1ன்னு வந்திருக்கு, அடுத்து பவர் 2ன்னு வந்திருக்கு, லாஸ்ட்ல வரும்போது பவர் n வந்திருக்கு. ஸோ இது ஒரு டேர்ம், இந்த q அப்படின்றது இது ஒரு டேர்மு, இந்த e பவர் tன்றது இன்னொரு டேர்ம். இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பான்ஷனே நடந்திருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? q பிளஸ் e பவர் t p ஹோல் பவர் n. பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் x பிளஸ் a ஹோல் பவர் n எழுதுவோம். அதில் x வந்து பவர் nலேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். a வந்து ஸ்டார்டிங்கில் 0வாக இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒன்று டிக்ரீஸ் ஆகும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். நம்ம கொஸ்டின் வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தான். அப்போ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ q பிளஸ் e பவர் t p ஹோல் பவர் n. The answer.